அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் செப்டம்பர் 30 முடிவதற்குள் இறைவன் கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளை காட்டும் ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயங்களில் வலுவாக கிடைக்க போகிறது, கும்பராசிக்காரர்களுக்கு நடக்க போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பல அதிரடியான நிகழ்வுகள், இறைவன் கொடுக்கக்கூடிய பொன்னான தருணத்திற்கான அறிகுறிகள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயங்களை திட்டமிடும் போது அவற்றை எந்தவிதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோக வாய்ப்புகளை வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி சொல்லும் சகுனத்தால் கூட நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய உழைப்போ அல்லது உங்களுடைய அறிவாற்றலையோ பயன்படுத்தி சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் அல்லது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை திட்டமிடும் போது பள்ளி கொடுக்கக்கூடிய சகுனம் கூட இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமையும். ஆனால் அதே வேளையில் 1-4, 4-8 பங்குச்சந்தை முதலீடு இது போன்ற உங்களுடைய உழைப்பு இல்லாத விஷயத்தை நிச்சயமாக தவிர்த்திடுங்க. அது இறைவன் காட்டக்கூடிய கெட்ட நேரத்திற்கான சரிகுணத்திற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் உங்களுடைய அறிவாற்றலையும் ஞானத்தையும் கடின உழைப்பையும் பயன்படுத்தி எப்படி வெற்றி பெற வேண்டும், எதில் உங்களது திறமை உள்ளது என்பதை நன்கு அறிந்து செயல்படுத்த முயற்சி செய்யும் போது இந்த சமயத்தில் இறைவன் காட்டும் சிறு அறிகுறிகள் கூட உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரும். மேலும் ஒரு உதாரணமாக, நாம் அன்றாட வாழ்வில் இவரை பார்த்து சென்றால் எனக்கு அத்தனை காரியமும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது, அத்தோடு மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது என்று தினமும் நீங்கள் விரும்பிய நபரோ அல்லது அதிர்ஷ்டம் என்று நினைக்கக்கூடிய நபரை பார்த்து செல்லும் போது அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான யோகம் கிடைக்கும். அதுவும் இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமையும். இது ஒருவர் ஒரு சிறு குழந்தையை கூட பார்க்கலாம், அல்லது தங்களுக்கு விரும்பிய ஒரு நபரை பார்க்கலாம், அல்லது ஆலயத்தில் உள்ள இறைவனை பார்த்து செல்வதாலும் அது போன்ற நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். இதை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பதற்கான யோகம் உண்டு என்பதிலும் சந்தேகமே இல்லை. இதைகளை விட மிக வலுவாக இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறி என்று சொன்னால் நிச்சயமாக அதில் கிரகநிலைகள் மிக பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது என்பதை நாம் தவிர்த்து விடவே முடியாது. அதிலும் குறிப்பாக ஜென்ம சனியில் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் போது வக்ரகதியில் திரும்பியிருப்பதும் பல கிரகநிலைகள் சாதகமான ஒரு அமைப்பில் வலம் வருவதும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல நேரத்திற்கான சில அறிகுறிகளை மிக சிறப்பாக காட்டுகிறது 30/9/2024 முடிவதற்குள். ஏனென்றால் அதற்கு பிறகு சில நிகழ்வுகளை அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்தவையாக கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கேள்விக்குறி என்று சொல்லலாம். ஏனென்றால் ராசியின் அதிபதி வலுப்பெற்று ஜென்மராசியில் வலுவாக சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் யோகமும் சில நேரங்களில் அதிக சிரமமும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. குரு சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று திரும்ப போகிறார். இப்படி பல கிரகநிலைகளில் சந்திக்கக்கூடிய மாறுதல் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது. ஆனால் இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் 2 கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் பலம் வர போகின்றன இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில். எனவே மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. என்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும். எதிர்பார்த்தபடி உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கும். ஏனென்றால் குரு
சுகஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார். விரும்பியபடி அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் கைகூடும். 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் திருமணம், புத்திர பாக்கியம் மற்றும் விரும்பக்கூடிய பல நிகழ்வுகள் இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து மிக வலுவாக அபரிவிதமான நன்மையை கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றுத் தருகிறாருங்க. எனவே எதிர்பாராத வகையில பலவேறு வகையான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. இதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். கேது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2 கிரக நிலைகளும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் இனி பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக நிழல் கிரகங்களால் இல்லை. குருவின் சுப பார்வையும் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கேதுவை வலுப்படுத்துவதால் கேதுவால் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்திலும் தெளிவு பிறப்பதோடு நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான யோகம் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை துல்லியமாக சொல்லிவிட முடியும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை செவ்வாய் வலு சேர்க்கிறார். செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த சிக்கல்கள் போன்றவை விலகி அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் விவசாயம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருந்தார். அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. வித்யா கரகரான புதன் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வித்யா கரகரான புதனின் உச்சம் என்பது பல்வேறு வகையில சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகுவதற்கான சூழலை மிக வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது. எனவே பல அதிரடியான நல்ல மாறுதல்கள் வியக்கத்தக்க வகையில் நிச்சயம் நடைபெறும். சூரியன் ஆட்சி பலம் பெற்று இந்த தருணத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்க்கிறபடி புதிய வாய்ப்புகள்ல நீங்கள் நினைத்த ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். அலைச்சல் சிரமம் விலகும். சந்திரன் இந்த இடைப்பட்ட காலத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் தொட்ட வெற்றிகள் மிக வலுவாக கிடைக்கும் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே பல அதிரடியான வளர்ச்சியை நிகழப்போகும் அதிசயமாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த எளிய பரிகாரம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கலையும் விலக்கி மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு.